நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கக் கோரி விடிய விடிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்துரை. செந்தில்துரை, தொழிலாளர்களின் கோரிக்கை குறித்த முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது. இங்கு 3 திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டியெடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றனர். இங்கு 8000 நிரந்தர தொழிலாளர்களும் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் என்எல்சி நிர்வாகம் என்எல்சியில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கும் நிரந்தர தொழிலாளர்களுக்கும் அதிகமாக போனஸ் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் அங்கு பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே போனஸ் வழங்கப்படுகின்றன. அதனால் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை கீழ்பாளையத்திலிருந்து என்எல்சி சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவர்கள் சாலையிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரி இரவு முதல் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. நேற்று இரவு ஒப்பந்த தொழிலாளருக்கும் போலீசார்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் அங்கேயே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு 20% போனஸ் கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில்துரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.